வணக்கம் சார். ஐயா, எத்தனை வருஷம் சொரியாசிஸ் இருந்தாலையும், ம். எத்தனை வருஷமா தோல் நோய் இருந்தாலையும், ஆமா. படை, சொறி, சிரங்கு, எக்ஸிமா, ம். இது மாதிரி தடிப்பு, ம். அலர்ஜி எதுவாக இருந்தாலையும் ம். அதை வந்து 48 நாளில் சுத்தமாக சரி பண்ணிட முடியும். ஆ. 3 நாளில் அற்புதமான மாற்றம் இருக்கும். ம். எப்படிப்பட்ட சொரியாசிஸ் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சொல்கிறீங்க, அது என்ன மூலிகையா? ஆமா சார். இதான் சீமை அகத்தின்னு சொல்லுவாங்க. சீமை அகத்தி. சீமை அகத்தி. ஆ. வண்டு கொல்லி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வண்டு கொல்லி. ஆமா. ஆ. பெரும்பாலும் வண்டுகள் இதுல வந்து வராது. ம். அதனால வண்டு கொல்லின்னு ஒரு பேர் இது. ம், ம், இந்த பூக்கள்ல ம். இந்த பூ பாருங்க ரொம்ப மஞ்சள் கலர் அழகா இருக்கு பாருங்க. ஆமாங்க ஐயா. இதை வந்து சோரியாசிஸ் மற்ற தோல் நோய்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, ம். இந்த இலை நல்லா உருகி ஒரு 10-20 இலை எடுத்துக்கணும். ஆ. அதே போல வெட்பாலை இலை வந்து ம். ஒரு 5 இலை எடுத்துக்கணும். ம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி ம். தேங்காய் எண்ணெயில ம். ஒரு 200 ml தேங்காய் எண்ணெயில போட்டு ம். ஒரு 5 நாளைக்கு வெயில்ல வச்சோம்னா ம். அந்த எண்ணெய் வந்து ஒரு 5 நாளைக்கு 5 கலரா மாறும். ம். அப்படி மாறும்பொழுது ம். அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு ம். தோல் நோய்கள், சோரியாசிஸ், ம். படை, ம். சொறி, ம். அரிப்பு இதெல்லாம் நல்லா வந்து ம். அருமை வேலை செய்யும். இந்த விதையை பாருங்க, ம். ஆற்று மாதிரி வடிவில் இருக்கு. ம். ம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ம். ம். இதே வடிவில் இருக்கும் இது. இது இதுதான் காமிங்க. பாருங்க. ஆமாங்க ஐயா. ம். ஆற்று வடிவில் இருக்கு பாருங்க. ம். சூப்பருங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இது வந்து ம். இப்படி தேய்ச்சிட்டு வரும்பொழுது ம். தோல் நோய்கள் அனைத்தும் தீரும். ஓ, அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து இது. சரிங்க ஐயா. தோல் நோய்களுக்கு சிறந்தது. இன்னும் அந்த வேர்களை வந்து சீவி எடுத்துட்டு ம். அந்த பட்டையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி ம். வீக்க வலிகளுக்கும் தடவலாம். ம். இந்த மாதிரி நல்ல சிறந்த மூலிகை இந்த சீமை அகத்தி மூலிகை. ஐயா, மக்கள் தேவை அற்புதமாக தகவல் சொல்றீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.